Hello friends, welcome to Geetha channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் கிரேவி தாங்க பண்ண போறோம். அதுக்கு நான் 4 கால் வாங்கி இது போல மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிட்டு நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சைஸ்ல. இப்போ இத வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் குக்கர்ல வந்து இதல ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கால் வந்து மூழ்குற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டா உப்பு வந்து இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க இது நல்லா வந்து வெந்துருச்சு. நான் லைட்டா தான் உப்பு சேர்த்தேன். சோ அதனால இப்போ பாதி உப்பு இப்ப வந்து சேர்க்கிறேன் சால்ட். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்த பிறகு இப்போ வந்து நம்ம வந்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது மீடியம் ஃப்ளேம்ல நான் வந்து பாத்தீங்கன்னா 5 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். கால் நல்லா கரெக்ட்டா வந்திருந்தது. இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதல 3 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு வந்து இதல வந்து சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டா வந்து பொரிஞ்சதும் ஆனியன் வந்து பாத்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட வந்து இத சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம வந்து mix பண்ணி விட்டுக்கலாம். mix பண்ணிட்டு இது நல்லா லைட்டா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து நீங்க மீடியமாவே வெச்சுக்கோங்க. இப்போ லைட்டா வந்து வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அதல சேர்த்துக்கிறேன். எப்பமே வெங்காயம் வந்து கொஞ்சம் பாதி வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. அடுத்து 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதங்க விடலாம். இப்போ மசாலாஸ் வந்து சேர்த்துக்கலாங்க. அதுக்கு வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூளும் நான் சேர்த்துட்டேன். இப்போ குழம்பு மிளகாய் தூள் வந்து பாத்தீங்கன்னா நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள்னா நீங்க தனியா தூள், தனி மிளகாய் தூள் தனியா சேர்த்துக்கோங்க. நான் வீட்லயே வந்து அரைச்சு வச்சிருக்க குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வேக வச்சு வச்சிருக்க காலையும் வந்து சேர்த்தறலாம். பாருங்க நல்லா கரெக்ட்டா வெந்து வந்திருந்துச்சு கால். ரொம்பவே ஈஸியா சட்டன பண்ணிடலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா தேவைக்கேற்ப வந்து நீங்க தண்ணி ஆட் பண்ணி mix பண்ணி விட்டுக்கோங்க. சோ இது நல்லா வந்து கொதி வந்ததும் இதல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சு வச்சிருக்கேன். சோ அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதாங்க நல்லா கொதிச்ச பிறகு ஃபைனலா வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா டேஸ்டியா இருக்கும். அவ்வளவுதான் நம்மளோட ஆட்டுக்கால் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க ஈஸியாவும் செஞ்சிடலாம் இதுக்கு. நான் இதல கருவேப்பிலை வந்து சொல்றதுக்கு மறந்துட்டேன். ஆனா நான் அதுக்கு அப்புறம் ஆட் பண்ணங்க. இப்போ இத வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதாங்க. ரொம்பவே ஈஸியா and சிம்பிளா வந்து ரெடி பண்ணிடலாம் நம்மளோட ஆட்டுக்கால் கிரேவி. இது ரொம்பவே வந்து டேஸ்டியா இருக்கும். இப்போ நான் ஃபைனலா வந்து கொத்தமல்லி தழை தூவிறேன். அவ்வளவுதாங்க. இத ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் and யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீதா சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வந்து Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியா வந்து கிடைக்கும். Thanks for watching.